வைகோ அவர்கள் வந்து மது ஒழிப்பு, காவிரி பிரச்சனையா இருக்கலாம், நியூட்ரினோ பிரச்சனையா இருக்கலாம், நெடுவாசல் பிரச்சனை, ஸ்டெர்லைட் போராட்டம், அப்படி வந்து ஒரு போராட்ட களமாவே தன்னுடைய வாழ்க்கைய கட்டமைச்சுக்கிட்டவரு. ஆனா அரசியல் தேர்தல் வெற்றின்னும் போது அது ஒரு சில பின்னடைவுகளை அவர் ஏற்படுத்தியிருக்கு. ஆனா அதையும் தாண்டி அரசியல் அதிகாரம்ன்றது முக்கியம், கட்சி முக்கியம்ன்ற நிலைக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்குறேன். தேர்தலில் வெற்றி இருந்திருக்கு, தோல்வியும் எங்களுக்கு இருந்திருக்கு எங்களுக்கு. பட் என்ன இருந்தாலுமே பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அந்த மக்கள் பணிங்கிற பொறுத்து எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் நீங்களே சொல்கிறீங்க, நீங்கள் காவிரி நதிநீர் உரிமையாக இருக்கட்டும், முல்லை பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஸ்டெர்லைட் அந்த ஆலையை நிரந்தரம் மூடுற பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லாட்டி NLC நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுடைய தனியார் மயமாக இன்றைக்கி 30,000 தொழிலாளருடைய வாழ்க்கை இன்றைக்கி விலக்கித்திருக்காங்கன்னா அது தலைவர் வைகோவுடையது தான். அது ஒரு சகாப்தம், அவருடைய சகாப்தம். இன்னொரு வைகோ இனிமேல் வர முடியாது. அது அதில் மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் அதிகார அரசியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் இது இன்றைக்கி அதிகாரத்துக்கு வரும்போது நீங்கள் கூடுதலாக இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். நீங்கள்